39 கோடி, அதாவது 93 வயது வரை வாழ்ந்ததுனால 93 கோடினா வியப்பா இருக்கும். 39 கோடியில நினைவிடம் கட்டுறேங்கிறாங்க. சரி கட்டி 89 கோடியில பேனாங்கிறாங்க. ஆனால் தகர சீட்டுக்கு பாருங்க, தகரம் அந்த இதுல போட்டு பாருங்க, தகரத்தை வைத்து கூட நெல் கொள்முதல் அரசு கொள்முதல் செய்தில்ல, அந்த நெல்லை பாதுகாக்க முடியுமா? முடியாது. ஒரு தகர சீட்டை போட்டு அப்படி ஒரு குடோன் மாதிரி கட்டி சேமிப்பு கிடங்க கட்டி பாதுகாக்க முடியாதா? எவ்வளவு அரும்பாடுபட்டு உழவர் குடிமகள் உழைத்த அந்த மக்கள் கொடுக்கிற நெல்லை வாங்கி கொள்முதல் செஞ்சு தெருவில் தாரையில போட்டு அது எலி திண்டு எறும்பு திண்டு தார்பாயை போட்டு சும்மா தார்பாயை போட்டு மூடி எத்தனை நீங்க பாக்குறீங்களா? அவ்வளவு முளைச்சு போகுது. டாஸ்மார்க்ல திருடிக்கிறான்ட்டு ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு எடுத்து அதில் கொண்டு போய் இந்த டாஸ்மார்க் சரக்குகளை வச்சு அதுல கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமரா பொருத்தி காவலர்களை பாதுகாப்புக்கு போட்ட அரசு அத்தியாவசிய உணவு பொருளான நெல்லை மலையில நனைஞ்சு முளைக்க விடுதுன்னா இதை எப்படி இந்த கொடுமையை ஒழிக்காம என்ன செய்வீங்க? கோபப்படுறா புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கு வென்றாகும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.